சென்னை குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் பெற்றோர் இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்போம். சுரேந்தர், வணக்கம். பெற்றோருடைய தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். குன்றத்தூரில் எலி பொடி நெடி பரவி குழந்தைகள் 2 உயிரிழந்த நிலையில அவர்களது பெற்றோர் தாய் தந்தை இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில போரூரில் உள்ள தனியார் சிகிச்சை மையத்துல சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது மருத்துவமனை தரப்புல அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தாய் தந்தை இருவருமே தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக மருத்துவமனை தரப்புல அறிக்கை என்பது ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில பார்த்தோம்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே இந்த எலி மருந்தால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வந்த கிரிதரன் 34 வயது, அதே போன்று பவித்ரா 30 வயது உடைய இருவருமே தற்போது அபாய கட்டத்தை தாண்டி இருந்த நிலையில தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக மருத்துவமனை தரப்புல ஒரு அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கின்றனர். மேலும் அதனை தொடர்ந்து இருப்பினும் 2 தினங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு கண்காணிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கிறது. எலி மருந்தின் நெடி அதிகம் பரவி குழந்தைகள் 2 பலியான நிலையில தாய் தந்தை இருவருமே கடந்த 2 தினங்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று நிலைமை மோசமாக இருந்து வந்த நிலையில தற்போது தாய் தந்தை பெற்றோர்கள் இருவருமே இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்க சம்பவம் அந்த பகுதி மக்களை, சோகத்தில் இருந்த மக்களை ஓரளவு முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து மேலும் 2 தினங்களுக்கு அவர்கள் மருத்துவமனை தரப்புல தொடர்ந்து கண்காணிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குழந்தைகள் 2 பலியான நிலையில தாய் தந்தை இருவருமே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையை நம்ம நேரடியாக காண முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.